ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. ஒரு லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க 3 விஷயம், அதாவது லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ். போன வீடியோவில் நம்ம லெட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்துருப்போம். வேர்ட்ஸ் வந்து ஒரு 8 டைப்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு, அதாவது நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப் இதுமாரி வந்து ஒரு 8 இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்ட் ஆஃப் ஸ்பீச். இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சின் பகுதிகள். அதுல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க நவுன் அதை பத்தி கொஞ்சம் நல்லா கிளியரா பார்த்துருவோம். ஓகே, இப்போ நவுன்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, தொடக்கூடியது, ஃபீல் பண்ணக்கூடியது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுன் கேட்டகரியில் தான் வரும். நவுன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைய டைப் இருக்கு. ஆனால் அதில் நீங்கள் முக்கியமாக கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 2 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அது எல்லாத்துலையும் யூஸ் ஆகுது. இந்த 2ல மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் நவுன்ஸ் பொறுத்த வரைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் அண்ட் ப்ராப்பர் நவுன். இது 2 மட்டும்தான் மேக்ஸிமம் ஆஃப் பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காமன் அண்ட் ப்ராப்பர் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துருவோம். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ காமன் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது, அதாவது ஒரு பையன், ஒரு பொண்ணு, கண்ட்ரி, இதுமாரி நார்மலாக சொல்ல, அதை பற்றி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் காமனாக அப்படியே சொல்கிறது தான் காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் வந்து அது யார், அது எந்த ஊர் அப்படின்ட்டு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் சில எழுதியிருக்கேன். இங்கே பாருங்க, பாய்னு எழுதியிருக்கேன். இது வந்து காமன் நவுன். பாய்னா ஒரு பையன் அப்படி சொல்ற மாதிரி காமனாக சொல்லுவோம். இப்போ அவனுக்கு இருக்க பேர் வந்து ராம். ஓகேவா? ராம்ன்றவன் ஒரு பையன். ஓகேவா? செகண்ட் கேர்ள். கேர்ள்னா ஒரு பொண்ணு, சீதா. அவளோட பேர் வந்து சீதா. அடுத்து கண்ட்ரி. கண்ட்ரி நம்ம இந்தியா எடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரினா ஏதோ ஒரு நாடு. இதை நம்ம இந்தியன் எடுத்துக்கினா நம்மளோட ஊர். ஓகேங்களா? ஃப்ளவர். ஃப்ளவர்னா ஒரு பூ, ஏதோ ஒரு பூ. நார்மலாக பூன்னு சொல்லிடுறேன். இப்போ ரோஸ்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூ சொல்கிறோம்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் அண்ட் ப்ராப்பர் நவுனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ரொம்ப குழப்பமா இருக்கவங்க இந்த காமன் அண்ட் ப்ராப்பர் நவுன் பற்றி மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மற்றபடி நீங்கள் வேற எதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ பேசிக்காக இந்த 2 இருந்தாலே நம்ம டோட்டலாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் ஜஸ்ட் சும்மா புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ். அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து சிங்குலர்னு சொல்லலாம். 2க்கு மேலே இருக்குன்னா அது ப்ளூரல் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பென்னு, பென்சில், புக்கு இதெல்லாம் ஒன்று மென்ஷன் பண்ணால் அது வந்து சிங்குலர் நவுன். பென்ஸ், பென்சில்ஸ், புக்ஸ் இப்படின்ட்டு நிறைய பொருள், 2க்கு மேற்பட்ட பொருள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா அது வந்து ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ இப்போ நம்ம 4 நவுன்ஸ் ஈஸியாகவே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ சிங்குலர் ப்ளூரல் பார்த்த மாரி நெக்ஸ்ட் வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள். இது 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான். இப்போ நம்மளால எண்ணக்கூடிய பொருள், இப்போ நம்ம ஒரு பொருள் இருக்குன்னா அதை கவுண்ட் பண்ண முடியும். இப்போ ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை எண்ணலாம். ஒரு 10 ஆப்பிள் இருக்கு, 20 ஆப்பிள் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவோம். அதுமாரி இருக்கிற பொருள் எல்லாமே கவுண்டபிள் நவுன்ஸ். சில பொருள் நம்மளால எண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிலோ அரிசி கொடுத்து இதை கவுண்ட் பண்ணுங்க அப்படி சொன்னால் அது நிறைய இருக்கும். நம்ம அது வந்து கிலோகிராம் அதுமாரி ஒரு வெயிட் வச்சு தான் நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஸோ அதுமாரி இருக்கிறதுலாம் அன்கவுண்டபிள் நவுன்ல வரும். ஸோ இப்போ கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புக்கு, பென்னு, பென்சில் இது எல்லாமே நம்ம கவுண்டபிள் நவுன்ல எடுத்துக்கலாம். இப்போ அன்கவுண்டபிளுக்கு நம்ம எதெல்லாம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ், சுகர், ஆயில் இது மாதிரி வெயிட் போட்டு நம்ம வாங்குறோம்ல அந்த பொருள் எல்லாத்துக்குமே நம்ம மேக்ஸிமம் இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ். ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வர ஒரு 4-5 நவுன்ஸ் பற்றி அதுதான் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக உருவாக்கும். ஸோ இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றத நம்மளால பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஜஸ்ட் நம்மளால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சேட்னஸ், ஹாப்பினஸ், சைல்ட்ஹுட், விஷ்டம், ப்ரைட் இதுமாரி இதை வந்து நம்ம பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஆனால் அது ஒரு ஃபீலிங். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, இதில் அடுத்து கான்கிரீட் நவுன் பற்றி பார்க்கலாம். கான்கிரீட் நவுன் அப்படின்றது வந்து ஒரு பொருளாக இருக்கிறது. அது வந்து ஒரு சாலிட் மெட்டீரியலாக இருக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் டேபிள், பென்னு, புக்கு இதெல்லாம் ஒரு பொருளாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் நவுன்ல வரும். இதே பர்சன்ஸ், பீப்புள்ஸ் இதெல்லாம் வந்து கான்கிரீட் நவுன்ல வராது. பொருளாக இருக்கு அப்படின்றது மட்டும்தான் இந்த கான்கிரீட் நவுன்ல வரும். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீப்புள்ஸ். இது வந்து ஒரு செட்டாக சேர்த்து அதுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேமிலி ஒரு கலெக்டிவ் நவுன். இப்போ ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, பசங்க இவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். இப்போ வேற எக்ஸாம்பிள் குரூப் எடுத்துக்கலாம், டீம் எடுத்துக்கலாம். இப்போ குரூப் பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லாம் இப்போ குரூப் இருக்கும், தனித்தனி குரூப். இப்போ மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி இதுமாரி குரூப் தனித்தனியாக இருக்கும். இப்போ அதில் படிக்கிறவங்க எல்லாம் சயின்ஸ் படிப்பாங்க. அதுமாரி குரூப், அந்த குரூப் வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். அப்புறம் டீம், இப்போ டீம் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு டீம், 5 பேர் டீம் வந்து டீம். இப்போ கிரிக்கெட் டீம்லாம் பார்த்தீங்கன்னா 11 பேர் சேர்ந்து ஒரு டீம் இருக்கும். ஸோ
ஸோ இப்போ இந்த மாதிரி டீம் எடுத்துக்கிட்டா இதுவும் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் தான் வரும். ஓகே, இப்போ லாஸ்டா மெட்டீரியல் நவுன்ஸ் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ மெட்டீரியல் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எதனால மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றது தான் அந்த மெட்டீரியல் நவுன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சிம்பிளா ஸ்கேல் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேல் வந்து ஒரு உட்டன் ஸ்கேல், பிளாஸ்டிக் ஸ்கேல், ஸ்டீல் ஸ்கேல் இது மாதிரி ஒரு 3 டைப் நம்ம பார்த்துருப்போம். இப்போ உட்டன் ஸ்கேல்னா மரத்தினால ஆனது, பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக்னால செஞ்சது, ஸ்டீல் வந்து இரும்புனால செஞ்சது. இதோட எல்லாம் 3மே ஸ்கேல் தான். ஆனா அதோட மெட்டீரியல் வந்து வேற வேற. ஸோ இது மாதிரி மெட்டீரியலை மென்ஷன் பண்ணி சொல்றது தான் இந்த மெட்டீரியல் நவுன்ஸ். இப்போ வேற எக்ஸாம்பிள் எத்தனை கோல்டு செயின், சில்வர் செயின், பிளாட்டினம் செயின் இது மாரி வந்து அந்த மெட்டீரியல் மென்ஷன் பண்ணி வர்றது எல்லாம் இந்த மெட்டீரியல் நவுன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கா நவுன்ஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரொனவுன், அதாவது இந்த நவுனுக்கு ஆல்டர்னேட்டா வர்றது தான் இந்த ப்ரொனவுன். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நவுனை பத்தி உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு, நம்ம சேனல்னால உங்களுக்கு யூஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களால் ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுன்னா எனக்கு சந்தோஷம். ஸோ உங்களால் என் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகுதுன்றதுல எனக்கும் சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.